உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான். இந்த சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் 7.5 சனியில் பாதித்து 7.5 வருஷம் நீங்கள் பட்ட பாடு கொஞ்சமல்ல நஞ்சமல்ல. அப்பேற்பட்ட சில பாதிப்புகள் எல்லாத்தையும் கடந்து வந்த உங்களுடைய வாழ்க்கையில் மீனத்தில், அதுவும் குறிப்பாக இப்போ சுக்கிர பகவான் உச்சம் பெற்று சனி பகவானோட இணையறாரு. இத்தனை நாளாக உங்களுக்கு குரு பகவான் வக்கர நிலையில் இருந்தவர் இப்போ இயல்பு நிலைக்கு வரப்போகிறார். இது எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவான அருமையான ஒரு அமைப்பு. இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளை தரப்போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அடுத்தடுத்து காணொலிகள் உடனடியாக உங்களை வந்து அடையும். அப்போது மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் பாவத்தில் இருக்கார். அப்போ 3ஆம் பாவத்தில் சனி பகவான் இருக்காருன்னா அதுவே உங்களுக்கு பெரிய லெவலில் ஒரு சக்ஸஸ்ஃபுல். ஏன்னா அந்த 3ஆம் பாவம் எப்போவுமே ஒரு ஜாதகத்தில் 3, 6, 11 சனி இருக்கிறாருனாலே அந்த ஜாதகம் யோக ஜாதகம், பலம் பெற்ற ஜாதகம். அவங்க தன் சுய முயற்சியில் எப்படியாவது மேலே வந்துடுவாங்க. மற்றவர்கள் அவர்களை கண்டு ஆச்சரியப்படக்கூடிய வண்ணத்தில் வாழ்ந்து காட்டுவாங்க. அப்போது அந்த 3ஆம் இடத்துக்கு அவ்வளோ பலம். அந்த பலம் எப்படி இருக்குன்னா சுய முயற்சி, சுய பலம். யாருடைய பலத்தையும் எதிர்பார்க்காம தன் சுய பலத்தோடு இறங்கி செயல்படுவீங்க. அது மட்டுமல்ல, தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாக அந்த காலகட்டங்களில் திகழ்வீங்க. அப்போ தைரியம், துணிச்சல், வீரியம் இது எல்லாமே உங்களுக்கு ஹை லெவலில் இருக்கும். அப்போ அந்த சனி பகவான் இதெல்லாம் ஒரு பக்கம் கொடுக்கும் பொழுது, மறுபுறத்தில் சுக்கிரன் உங்களுக்கு யோககாரகனாகப்பட்ட சுக்கிரன் உங்களுக்கு சரியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உச்சம் பெறுகிறார். உச்ச நிலையில் சுக்கிரன் இருக்கும் பொழுது சடனாக திருப்பங்கள் உண்டாக்கிடும். அப்போ இந்த வருடம், இந்த 2026ஆம் வருடத்தில் மாபெரும் மாற்றங்கள் மகர ராசி என்பவர்களுக்கு உண்டாக போகுது. அதற்கு முதல் வெற்றிப்படியே அந்த மார்ச் மாதத்தில் சுக்கிர பகவான், அதுவும் 2ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட 27ஆம் தேதி வரைக்குமே மீனத்தில் உச்சம் பெறார். இது உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கும், பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும். அதுலேயும் மகர ராசி அன்பர்கள் ரொம்ப போல்டாக இறங்கி செயல்படுவீங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்பீங்க. உங்களை ஒரு முடிவு எடுத்தீங்கன்னா அந்த முடிவில் மாற மாட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இப்போ எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு பார்த்தா, இனம் புரியாத மன உளைச்சல் ஒரு பக்கம், மறுபுறத்தில் பார்த்தீங்கன்னா 99% எல்லாத்தையும் பார்த்து சக்ஸஸ்ஃபுல் கொடுக்குறீங்க. கடைசி 1% அது ட்ராப் ஆகுது. இந்த 1% ட்ராப் ஆகக்கூடிய விஷயம் இது 99 போல்டாக்குது. இப்படி தான் மிஸ் ஆகிட்டு இருக்கு. ஒன்று ஓகே ஆனால் கூட எங்கேயோ போயிடலாமே, ஏன் எதுவுமே கை கொடுக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு மன அழுத்தம் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டு தான் இருக்குது. பட் உங்களுடைய வைராக்கியம் ஜாஸ்தி, தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகம். அதுலேயும் பேச்சு திறமையில் உங்களை மிஞ்சவனவங்க யாருமே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப ஆற்றலோடு பேசுவீங்க. ஆனால் இப்படி எல்லா விதத்துலையுமே இருந்தும் கூட பிறந்தவங்களே உங்களை காயப்படுத்தக்கூடிய நிலைமை. ஒரு காலகட்டத்தில் மற்றவங்களுக்கு நீங்கள் நிறைய நல்லதை செஞ்சுருக்கிறீங்க, ஆனால் இன்றைக்கி அவர்களே உங்களை புரிஞ்சிக்காமல் சில வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய நிலையை பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் இன்றைக்கி வரைக்கும் உங்களால் மற்றவங்களுக்கு நல்லது தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் இந்த மகராசி அன்பர்களுக்கு மெயின் பிரச்சனையே என்னென்னா, அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய போகும்பொழுது அதனாலேயே சில பிரச்சனைகள் உருவாயிடும், அதனாலேயே சில பாதிப்புகள் உண்டாகிடும். வீண் பிரச்சனைகள் எப்படின்னா, அடுத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுத்துட்டு நீங்கள் வட்டி கட்டுற மாதிரியெல்லாம் சூழ்நிலைகள் உண்டாயிருக்கும். இதில் குறிப்பாக நீங்கள் பார்க்கணுன்னா, தொழில் வேலை சார்ந்த ரீதியில் பாதிப்புகளை சந்தித்தவங்க தான் மகர ராசி அன்பர்கள் அதிகம். அப்படி வேலை சார்ந்த ரீதியில் நீங்கள் பாதிப்புகள் சந்தித்தது எந்த அளவுக்கு பாதிப்புகள் சந்திச்சிருக்கீங்கன்னா, இருக்கக்கூடிய இடத்துல இருந்து நீங்களே வெளியில் போகக்கூடிய அளவுக்கெல்லாம் சில பாதிப்புகள், பல பேர் வேலை இழந்து தவிக்கக்கூடிய ஒரு சூழல்கள், இன்னும் சிலரது வாழ்க்கையில் இந்த வேலை எங்கே போயிடுமோன்ற ஒரு பயத்தோடு நிற்கக்கூடிய ஒரு நிலைமை. அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி சுக்கிரன் என்ன பண்ண போகிறாங்கன்னா, உங்களுக்கு அந்த வேலையை ஸ்ட்ராங் பண்ண போகிறாங்க. வேலையில் இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்க போகிறாங்க. குறிப்பாக சொல்லணுன்னா, வேலை ரீதியில் இத்தனை நாளாக இல்லாத ஒரு வேகமும் ஆற்றலும் திறமையும் திருப்பங்களும் நடக்க போகுது. இதில் உங்களது வாழ்க்கையில் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுடைய ஸ்பீடு இந்த வருடத்தில் வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்க போகுது. அதற்கு மெயின் காரணம் இன்னொரு பக்கத்தில் குரு பகவானும் தான். இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நிலை. அதுவும் இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஜூனுக்கு மேலே குரு உச்சமடைய போகிறார். உச்ச நிலையில் 7ஆம் பாவத்தில் நின்று உங்களுடைய ராசியை பார்க்க போகிறார். அப்போ தொடர் வளர்ச்சியை நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க.
அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதில் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சவங்க ஒன்றிணைந்து வாழக்கூடிய அற்புதமான இது ஒரு காலகட்டமாக மாறும். குறிப்பாக சொல்லணும்னா டைவர்ஸ் வரைக்கும் போனவங்க கூட மீண்டும் இணையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். மூன்றாவது நபர்களாலேயும் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். சொந்த பந்தம் உற்றார் உறவினர்களுக்காக ஏதோ ஒன்று பேச போய் அதுவே உங்களுக்கு ஒரு பிரச்சனைகளாக மாறி இன்றைக்கி எங்கேயோ போய் நிற்குதேன்ற நிலைமை. அப்போ இதிலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. குடும்ப ரீதியில் மன உளைச்சலிருந்து வெளியில் வரப்போகிறீங்க. குடும்பம் ஒன்றிணையக்கூடிய காலம். பிள்ளைகள் குறிப்பாக உங்களுடைய பேச்சை மீறி சில வேலைப்பாடுகள் செய்யக்கூடிய நிலை, அதையும் சரி செய்யக்கூடிய காலமாக இது மாறப்போகும். பிரிஞ்சவங்க கூட ஒன்றிணைவீங்க. பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ண போகிறீங்க. அவர்களுக்கு அற்புதமான லைஃப் ஸ்டைலை உண்டாக்கிடுவீங்க. ஏன்னா மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நடக்க வேண்டிய இந்த சுபகாரியங்கள் தான் இப்போ தடையாக நிற்குது. இந்த சுபகாரியங்களை கை கொடுத்தாலே பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல். அதுவும் திருமண முயற்சி மகர ராசி அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக தடையாகிட்டே இருக்குது. அதுவும் கைக்கூடி வரக்கூடிய ஒரு காலம். இதுதான் பொண்ணு இதுதான் மாப்பிள்ளைன்ட்டு டிசைட் பண்ணி கடைசியில் பார்த்தா அதுவும் பிரேக் ஆகி நின்று இருக்கும். இதனால் தேவையில்லா அவமானங்களும் தேவையில்லா மன உளைச்சல்களையும் சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அப்போது வரக்கூடிய காலகட்டங்களில் இது எல்லாமே உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுது. குறிப்பாக வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம், ப்ராப்பர்ட்டிஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது மாறப்போகுது. அப்போது மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னா, இந்த காலகட்டங்களில் நீங்கள் நினச்சதை முடிப்பீங்க. நினச்ச இலக்கை அடையிறதுக்குண்டான முழு பலமான நிலையை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதுலேயும் என்னை பொறுத்தவரையிலையும் கடன் சுமைகள் தீரும். கொடுத்த இடத்துல வாங்கின இடத்துல கொடுத்த இடத்துல பணம் வராமல் இருந்திருக்கும். அது உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும். வாங்கின இடத்துல சரியாக கட்ட முடியாமல் போயிடுமோன்னு நம்மளுடைய நம்பிக்கை நாணயம் கெட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா அந்த பயத்திலிருந்து மீண்டு வெளியில் வருவீங்க. அந்த இடத்துல கரெக்டாக ஃபேஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு திடீர் வருமானமும் திடீர் வரவு செலவுகளும் உங்களுக்கு வந்து பெரிய லெவலில் கை கொடுக்க போகுது. அது உங்களுக்கு மேலும் மேலும் வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக போகுது. அப்போது 100% உங்களுக்கு இது சாதக நிலையான ஒரு நிலைமை உண்டாக்கிடும். எங்கே உங்களுக்கு எதிரில் பேச தகுதி இல்லாதவங்க உங்களை விமர்சனம் பண்ணிடுவாங்களோன்ற ஒரு பயமும் உங்களுக்குள்ளே இருந்திருக்கலாம். பட் அது எல்லாத்தையும் சடனாக சரி செய்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக உங்களுக்கு இருக்க போகுது. வெளிநாடு பயணம் உங்களுக்கு ரொம்ப நாளாக தடைகளாக இருந்திருக்கும். அது இப்போ உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்க போகுது. வெளிநாட்டில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை சந்தித்து அதனால் பாதிப்புகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க. அதை இப்போ சரி செய்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது. அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய அருமையான காலகட்டங்களாக இது உங்களுக்கு உண்டாகும். என்னை பொறுத்தவரையும் மகர ராசி அன்பர்களுக்கு நான் சொல்கிறது ஒன்று தான். இந்த காலகட்டங்கள் இந்த 2026ஆம் வருடத்தில் நீங்கள் உங்களுக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்கள் என்னென்னா, வீடு கட்டாமல் தவிச்சு ரொம்ப நாளாக நாம் ஏன் வீடு கட்ட முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். வாங்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். அதே நேரத்தில் திருமண சுபகாரியங்களும் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அருமையான காலகட்டங்களாக இது இருக்க போகுது. வேலை உத்தியோக ரீதியில் உங்களுக்கு வந்து அடுத்த உயர்வு கிடைக்கும். ப்ளஸ் தொழில் ரீதியில் பெரிய லெவலில் வளர்ச்சி பாதைக்கு போகக்கூடிய அருமையான காலகட்டங்களாக இது இருக்க போகுது. இதில் எல்லாத்த விட ஹைலைட் உங்களுக்கு வந்து என்னென்னா, இத்தனை வருடங்களாக நீங்கள் பட்ட கஷ்டத்துக்குண்டான பலன் இந்த வருடத்தில் நீங்கள் அடைய போகிறீங்க. அந்த லெவலுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு காலகட்டங்கள். திருமணமாகி ரொம்ப நாளாக புத்திரபாகியம் இல்லாதவங்களுக்கு இப்போ இந்த புத்திரபாகியம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு உண்மையான காலகட்டங்களாக உங்களுக்கு இருக்க போகுது. மொத்தத்தில் என்னை பொறுத்தவரையும் உங்களை விட்டு பிரிஞ்சு போனவங்க கூட உங்களோட வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அந்த லெவலுக்கு பாசிட்டிவான ஒரு கிரக அமைப்புகள், தெய்வத்தினுடைய முழு அனுகூலமும் உங்கள் மேலே இருக்குது. அந்த அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்க போகுது. அதனால் முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். நான் சொன்ன பலன்கள் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசாபுத்தியும் ப்ளஸ் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்து பலன்கள் மாறுபடும். அதனால் உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவெடுங்க. அது ஆகச்சிறந்ததாக இருக்கும். ஏன் சொல்ல வரேன்னா, சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் 3க்கு மேலே 4, 5, 6 இருந்துட்டா 7 இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி. அதே 4க்கு கீழே 3, 2, 1, 0 வச்சு நெகட்டிவாக வேலை செய்யும். இந்த 7, 8 இருந்துட்டால் அதிர்ஷ்டத்திற்குரிய ஒரு காலகட்டமாக அதை மாறிடும். அதனால் ஜாதகத்தை பார்க்கணுன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் முடிவுகளை எடுங்க. மேலும் மேலும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக அமைந்திடும். உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடும். அது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.